கடற்கரை எப்போதும் நம் காதுகளில் காற்றின் மெல்லிய இசையை ஊதுகிற இடம். அங்கே ஒரு முறை ஒரு சிறிய ஊர்வலம் நடைபெறப் போகிறதென்று கடல் அலைகளே நம் காதில் சொன்னது. வெண்மையா நீலமா என ஒலிக்கும் வானில் அன்றைய காலை வெகு விசேஷமானது. முதலில் வந்தது ஒரு சின்ன நண்டு. அதன் கால்கள் நழுவிய வழியில் கலைப்பொலிவோடு நடக்கத் தொடங்கின. அதன் பின்னால் தேல் நெளியடி மெதுவாக ஆனாலும் உறுதியுடன் நடந்தது. பிறகு சிறிய மீன்கள் குழுவாக நீர் நதியில் இருந்து பறந்து வந்தன. மணலில் இருந்த ரோமமுள்ள புழுக்கள், கூழாங்கற்கள் மேல் ஜிம்னாஸ்டிக் செய்யும் பூச்சிகள், சிறு பல்லிகள், மயிலிறகு போல ஜொலிக்கும் வண்ணப்பூச்சிகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்களின் சிறிய அடி சிறிய நடையுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். யாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒருவருக்கு வால் நீளமா, மற்றவருக்கு ஒளி வீசும் நிறங்களா? ஏன் ஒருவன் மிகவும் மெதுவாக வந்தான், மற்றொருவர் பறந்தபடி வந்தான். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே பாதையில் ஒரே நோக்குடன் ஊர்வலத்தில் உற்சாகத்துடன் முன்னோக்கி சென்றனர். அந்த ஊர்வலம் ஒளியற்ற ஒளிக்கொடி போல சென்று கொண்டிருந்தது. கடல் காற்று மெதுவாக அவர்களை அலங்கரித்தது. ஒவ்வொரு உயிரும் தங்களின் சிறந்ததை காட்டும் ஒரு நாளாக அது மாறியது. அங்கே பெரியவர் சிறியவர் என்பதில்லை. வித்தியாசங்கள் இருந்தாலும் விரிசல்கள் இல்லை. ஒன்றுபட்டால் எல்லாம் அழகு. அந்த கடற்கரையில் நண்டு மற்றும் தேல் ஆரம்பித்த அந்த ஊர்வலம் ஒரு சிறிய உலகத்தின் ஒற்றுமையின் ஒளிரும் கணமானது. அது ஓர் நினைவாய் மீண்டும் மீண்டும் அலைகளில் ஒலிக்கிறது. இப்போது ஒரு மெல்லிய காற்று வரும்போது மணலில் அந்த சிறு பாதங்களை நீங்கள் கவனித்தால் ஒரு ஊர்வலம் இன்னும் நடந்து கொண்டிருப்பது போல தோன்றும். கண்கள் திறந்திருந்தால் அந்த கூட்டு அழகை நீங்கள் காணலாம். இதயமோ திறந்திருந்தால் அந்த ஒற்றுமையை நீங்கள் உணரலாம்.